சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சாதி மதம் இல்லை என சான்று வழங்க மறுத்ததை எதிர்த்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்கும் வகையில் உரிய அரசாணை பிறப்பிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தமக்கு ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்கும்படி திருப்பத்தூர் தாசில்தாருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் தனது குழந்தைகளுக்கு ஜாதி மற்றும் மதங்கள் அடிப்படையிலான இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசின் எந்த சலுகையும் கேட்கப் போவது என குறிப்பிட்டிருந்தார். ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்க தாசில்தாருக்கு அதிகாரம் அளிக்கும் எந்த உத்தரவும் இல்லை எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே திருப்பத்தூர், கோவை, அம்பத்தூர் தாசில்தார்கள் ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்கி இருப்பதை சுட்டிக்காட்டிய மனுதாரர் இதேபோல் சான்றிதழை 1 மாதத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக உரிய உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே அம்பத்தூர், கோவை, திருப்பத்தூர் உள்ளிட்ட தாசில்தார்கள் ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்கி இருப்பதால் மனுதாரருக்கு அதுபோல் சான்றிதழை 1 மாதத்தில் வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஜாதி ரீதியான பாரபட்சத்தை தடுக்க வேண்டும் எனவும் போராடி வரும் நிலையில் ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் கோரும் மனுதாரர்களுக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க உரிய அரசாணைகளை பிறப்பிக்க வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாட்டில் நிலை வரும் ஜாதி மத பாகுபாடுகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியல் சாசனம் ஜாதிய ரீதியான பாகுபாடு தடை செய்த போதிலும் சமூக வாழ்க்கையில் அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பில் ஜாதி மதம் இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினையும் பதிவு செய்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.